ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுவா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்குன்றம் கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாரவள்ளி ஸ்பெஷல். இன்னைக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா 100 தடா, அதாவது அக்காராடிசல், ஆண்டாள் தாயார் சொன்ன மாதிரி 100 தடா அக்காராடிசல் வைபவம் தான் கூடாரவள்ளி நிகழ்ச்சி இருந்துச்சு. அதோடைய வீடியோ தான் நம்ம கோவிலில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா நடந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோவிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடாரவள்ளி நிகழ்ச்சி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். Smile, bro. Smile. Smile, Sri, smile. ஸ்ரீ இங்கே பாருங்க, பாருங்க வீடியோஸ் ஸ்மைல். ரொம்ப இதுவாக இருக்கா? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம், போய் கழட்டிடலாம். முரளினா, முரளினா तदमाय कर्मणे हरे ओम अट्टायाय वीरेन्द्राणो हव्यदादये योदासस्य पतिः हरे ओम ते भागवते स्वाहा ओम कृष्णाय नमः ओम वामनाय नमः ओम शिवाय नमः ओमाय नमः ओम
பறைக்கும் பிறவிக்கும் வில்லிபுத்தூர் வேதப்போர் பாதரங்கள் தீர்க்கும் மரமடி காட்டம் வேதமனைத்துக்கும் மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவைகள்லாம் பாடி சுவாமி தரிசனம் பண்ணுறது நமக்கு பிறவி எடுத்த புண்ணியத்தை நல்கக்கூடிய நாட்களாக அமையும். அப்படி இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல யார் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னா, ஏன்னா இப்பெல்லாம் மண்ணாலும் நடந்தாலும் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது இருந்திருக்காங்களான்னு கேள்வியை நிறைய எழுதக்கூடிய காலமாக இருக்குது. அந்த காலத்தை பெரியவங்க சொன்னாங்கன்னா பெரியவங்க சொல்லி தான் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு காத்தால தான் இந்த விரதம், மற்ற எல்லா விரதமும் காத்தால ஆரம்பிச்சா சாயந்தரம் முடிஞ்சு போயிடும். சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம 3 நாளைக்கு போனோம். தசமி இன்னைக்கு சாயந்தரமே நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடணும். ஏகாதசி பூரா உபவாசம் இருக்கணும். விரதம் வந்து துவாதசி அன்னைக்கு காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த ஏகாதசிக்கு சொல்லப்பட்ட நியமம். அதுதான் உத்தமம். அப்படி இருக்கும்போது இந்த மார்கழி மாதம் நோன்பு, ஆனால் அந்த காலத்தை ஆண்டாள் சொல்லி பாசனத்தில் சொல்லியிருக்காரு. நோட நெய் பெய்து மணங்கை வழியார பெருமாள் கோயிலுக்கு ஆசாரிகள் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சக்கர பொங்கல் வாங்கினா அந்த மந்தாரையிலேருந்து அப்படியே வழிஞ்சு போட்டோம். அது அடைஞ்சு பெருமாள் வந்து பெரியாழ்வார் கனவுல வந்து சொல்கிற, பெரியாழ்வாரே நம்ம பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி, ஏன்னா பெரியாழ்வாருக்கு பயம். அந்த காலத்தில் பொண்ணை பெற்றவங்க தான் ரொம்ப பயந்தாங்க. அப்போ பெருமாள் தான் பெரியாழ்வார் ரொம்ப பயந்தார். இவ பாட்டு யார் மாட்டேன்னு ஆண்டாள் திட்டவட்டமாக சொல்கிறார். அப்போ பெரியாழ்வார் ரொம்ப பயப்படாது. சாதாரணமாக பொண்ணை பெற்றாலே பயம் இருக்கும். பெரியவாழ்வார் ரொம்ப பயம் ஜாஸ்தி. இந்த பொண்ணு யாரையுமே பண்ணிக்க, இவரை பண்ணிக்கோ அவரை பண்ணிக்கோன்னு பெரியாழ்வார் செய்ய பாண்டிய மன்னனுக்கு இவர் சொன்னா பார்த்தா போதும். பெரியாழ்வார் இங்கிருந்து எப்படி ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, போய் சேர முடியுமா? உடனே பாண்டிய மன்னனுடைய கடவுளுக்கு விவரமா சொல்லிடுவார். பெரியாழ்வாரோட பொண்ணை சகல பரிவார உபசாரங்களோடு மேலதாள வாத்தியங்களோடு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுதல செய்ய வேண்டும் அப்படின்னு பாண்டிய மன்னன் கடவுளை பெருமாள் போய் சொல்லிட்டார். சொன்ன உடனே பல்லக்கு பரிவாண்டால் ரங்கமன்னராக பெரியாழ்வார் யார் அப்படின்னா கருடருடைய அம்சம். பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய அவதாரங்களெல்லாம் பூர்த்தி பண்ண, ராம கிருஷ்ணன் எல்லா அவதாரம் எடுத்து எல்லாம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் வைகுண்டத்துல கலியுகத்துல ஒவ்வொருத்தரையும் மறுபடி பூமிக்கு அவதாரம் பண்ண மட்டும்தான் அந்த தனக்கு சமமாக பெரியாழ்வாரை கொடுத்துருக்க. பெரியாழ்வாருடைய பக்திக்காக அந்த ஸ்தானம் அவருக்கு கிடைச்சது. அதே போல நம்ம இன்னைக்கு வந்து
இதே பாருங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம்